முக்கியமான 2 செய்திகள் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு சொல்லி நடத்திட்டு இருந்தார். அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்போது 2 முறை முதலமைச்சரானார். அவங்க இறந்த பிறகும் அவர் முதலமைச்சராக இருந்தார். அவர் இன்னைக்கு திமுக தலைமையில், ஸ்டாலின் அவர்கள் தலைமையில், முதல்வர் தலைமையில், அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. ஆல்ரெடி சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு. பட் அதை சேர்ந்துட்டாங்க. அது என்னங்கிறது பார்ப்போம். இன்னொன்று முக்கியமான செய்தி, இப்போ இந்த வியப்பான ஒரு செய்தி, நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா வக்கீல் மூலயமா டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த குறிப்பிட்ட மனுவில் உள்ள செய்திகள் எல்லா நியூஸ் சேனலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த செய்திகள் தான் உண்மைன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக எப்பயுமே விஜய் அவர்களுக்கு நெகட்டிவாக பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் கையாண்டாங்க. இது ரொம்ப அவங்க எதிரிகளுக்கும் சரி மிகப்பெரிய வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இந்த நேரத்தில் பயங்கரமாக அடிக்கிறதா இருக்கும், பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறதா பண்ணிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு 2 நபர் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம இன்று கமெண்ட் பண்ணுறதே அநாகரிகம். பட் ஒரு பொது வெளியில் இது வந்திருக்கு. எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க பொது வெளியில் வச்சுருக்காங்க. அவங்களோட சொல்ல போகிற அந்த அறிக்கையை வச்சுருக்காங்க. அதில் குறிப்பிட்டிருக்காங்க சில விஷயங்கள், எல்லாமே பர்சனல் விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அதை இந்த நேரத்தில் சரியாக 1.5 மாதம் தேர்தல் வரப்போகுது, சட்டசபை தேர்தல் வரப்போகுது. இப்போ வச்சுருக்காது ரொம்ப வியப்பாக இருக்குது. 2021 இந்த இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்தில் வச்சது மிகப்பெரிய ஒரு அரசியலாகவும் சரி இது பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. மற்றபடி இந்த விஷயத்தில் இவங்க தான் சரி, விஜய் பக்கம் தான் சரி, சங்கீதா அவங்க சொன்னதான் 100% சரி அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுறது நமக்கான உரிமை இல்லை, நமக்கான அவசியமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு 2 பேருக்கு நடுவில் நம்ம பேசவும் கூடாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவுகளுக்குள்ள 3ஆவதா இன்னொருத்தர் தலையிட்டு பேசுறது எந்த அளவுக்கு நாகரிகமாக இருக்காது. நீதிமன்றம் இதுக்கான தீர்ப்புகள் வரும். நார்மலாக ஒரு டைவர்ஸ் கேஸ் எப்படி நடக்குமோ அப்படி தான் நீதிமன்றத்தில் நடக்க போகுது. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இதில் கூடுதலாக இருந்துச்சு என்னென்னா, செலிப்ரிட்டி பார்க்குறோம், நிறையா செலிப்ரிட்டிஸ் டைவர்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கு கருத்து முரண் இருக்குது. என்ன முரண் இருந்தாலும் வெளியில் மியூச்சுவலாக டைவர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். முதலாக இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நபர் இந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் அலிகேஷன்ஸாக வச்சு இந்த மாதிரி நிறைய அலிகேஷன் வச்சது அதுவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, வியப்பாகவும் இருந்துச்சு. ஸோ இதை பொலிட்டிக்கலாக எல்லோரும் கொண்டு போய் இமேஜை கம்மி பண்ணுறது பார்ப்பாங்க. அது அவங்க அரசியல் எதிரிகள். அரசியல் வந்தாச்சு, ஃபுல்லாக பொது இதாகிடுச்சு. ஆல்ரெடி அவர் சொல்லியிருப்பார், என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க, அவ்வளோ அவதூறு பரப்புகிறாங்கன்னு. இன்னும் அந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். தொண்டர்கள் சரி, பொதுமக்கள் சரி, இந்த விஷயம் இல்லை, நம்ம பொதுவாக தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றது தான். யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்ம தலையிட்டு கருத்து சொல்கிறது, நம்ம அதை பற்றி பேசி நமக்கு என்ன ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது நீதிமன்றத்தில் நடக்கும், இதுக்கான தீர்ப்பு கொடுக்கும். இது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை. இதை கண்டிப்பாக பொலிட்டிக்கலாக அசோசியேட் பண்ணுவாங்க. அது எப்படி அவர் கையாளுறாரு, விஜய் அவர் சைட்லேருந்து எப்படி மாதிரி இதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்ப்போம். இன்னொரு முக்கியமான செய்தி நான் சொன்ன மாதிரி தான், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. திமுக தான் அடுத்த ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிற கேள்விக்கு நிறையா பேர் வரும். அதாவது பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க சரி, ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பேரில் இருக்கவங்களாம் சரி, தொடர்ச்சியாக ஊடகம் கருத்து கணிப்பாக சரி, திமுக தான் வரும், ஸ்டாலின் அவர்கள் தான் தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற கட்சிகள் இன்னும் அஃபீஷியலாக எந்த கட்சியும் வெளியில் போகாத கூட்டணி சமயத்தில் தேமுதிகவையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஏற்கனவே 24 கமல் அவர்கள் சீட்டே இல்லாமல் எம்பி தேர்தலில் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவங்களும் இருக்காங்க, தேமுதிகவும் இருக்குது, ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வந்திருக்காரு. கூட்டணி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா பணம் போட்டதாக இருக்கட்டும், முதல் வாக்காளர்களுக்கு காலேஜ் 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ், 2nd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப் கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலிமா சரி, எண்ணிக்கையிலும் சரி, அரித்மெட்டிக்காக கணக்குகள் வச்சு பார்த்தாலும் சரி, திமுக ஆட்சி தான் வரும் அப்படிங்கிற ஊடகங்களும் சரி நிறையா விஷயம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க. திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா லெவலில் சரி, ஒரு குறிப்பிட்ட தொகுதி தான் அந்த ஸ்டார் கேண்டிடேட் அந்த கேண்டிடேட் வச்சு மக்கள் வெற்றி பெற செய்வாங்க. அமைச்சர்களாகட்டும், முன்னாள் அமைச்சர்களாகட்டும், அவங்கள வெற்றி பெற செய்வாங்க. மேக்சிமம் தொகுதிகளாக இருக்கட்டும், இந்தியா லெவலில், தமிழ்நாட்டு லெவலில் தலைவரை மையமாக வச்சு தான் தேர்ந்தெடுப்பாங்க. இந்திரா காந்தி காலத்துலேருந்து ஆரம்பிச்சு, நேரு காலத்தில் ஆரம்பிச்சு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி சரி, இப்போ பாராளுமன்ற தேர்தலையும் மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மையமாக வச்சு தான் தேர்தல் நடந்துச்சு. தமிழ்நாட்டிலே எப்பயுமே எம்ஜிஆர் அவர் வேண்டுமா, ஜெயலலிதா அவர் வேண்டுமா, கலைஞர் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு தனிநபரை மையமாக வச்சு தான் எலெக்ஷன் நடக்கும். இந்த முறை அதே மாதிரி தனிநபரை வச்சு திமுக வீழ்த்தக்கூடிய கரிஸ்மேட்டிக் லீடராக முன்னாள்
எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் 2 முறை மட்டும்தான் தோத்துருக்காங்க. 4 முறை அவங்க போட்டி போட்ட தேர்தலில் திமுக வீழ்த்திருக்காங்க. இதெல்லாம் வரலாறு, ஹிஸ்ட்ரி. அதுபடி திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரால் தான் முடியும். அது இந்த தேர்தலில் இப்போ இருக்க சூழ்நிலையில் அதுக்கான மக்கள் சக்தியும் கூட சேர்ந்தால் தான் அது நடக்க முடியும். உங்களோட ஒப்பீனியன் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓவராலாக இதான் இந்த 2 செய்திகள் ஒரு வியப்பான ஒரு செய்தியாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஏடிஎம்கே சிஎம் கேண்டிடேட் போய் டிஎம்கேல ஜாயின் பண்ணதும் ஒரு ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. இன்னொன்று, இந்த நேரத்தில் இப்போ ஒரு பட்சத்தில் அவர் மனைவியே இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வியப்பாகவும் கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.